அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கென்ன விதி என்ன விம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் நாச்சியார் நந்தகோபர், யசோதை, பலராமன், கண்ணன் இப்படி எழுப்பிண்டு வர வரிசையில் நப்பின்னைக்காக ஒரு தனியான பாசுரம் பாடி மகாலட்சுமியினுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய நப்பின்னை பிராட்டிய செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய்னு சொல்ல பரம சந்தோஷத்தோடு நப்பின்னை பிராட்டி எழுந்துக்கிறா கதவை திறக்கிறதுக்காக. அப்போ பக்கத்தில் சயனித்து கொண்டு இருக்கக்கூடிய கண்ணன் என்ன பண்ணா, என்னுடைய பக்தர்களுக்கு நீ கதவை திறக்க வேண்டாம், நான் திறந்து அவர்களை அழிச்சுட்டு வரேன், அவர்களை பார்த்தாலே எனக்கு ஆனந்தம்னா. இல்லை என்னதான் கூப்பிட்டா நான் போவேன்னு எழுந்துக்கிறா நப்பின்னை. அம்பரமூடொரு தோங்கி உலகளந்த உம்பர் கோமானேன்னு என்னத்தான் முதல்ல அழைச்சா, நான் தான் போவேன்னு கிளம்ப, இல்லை செந்தாமரை கையால் சீரார் வலையறிப்பேன்னு கடைசியாக என்னத்தான் சொல்லியிருக்கான்னு ரெண்டு பேருக்கும் அங்கே போட்டி. அதான் லக்ஷணமே. பாகவதோத்தமாலை காப்பாற்றணும்னு வந்தாலும் தன்னடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகினும் என்னடியார் அது செய்யார்னு போட்டுண்டு ரெண்டு பேரும் நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக காத்துருக்காளாம். அப்போ ரெண்டு பேருமே முடிவு பண்ணால் வர முடியல. ஆண்டாள் காத்து பார்த்தா இவா ரெண்டு பேரும் எழுந்துக்கிறதா இல்லையே. அப்போ ஒத்தரை தனியாக எழுப்பினாத்தானே இந்த பிரச்சனை நமக்கு. ரெண்டு பேரையும் சேர்த்தே எழுப்பிடுவோம் அப்படின்ற ஒரு பாவத்தில் அமைந்த பாசுரம் இன்றைய தின பாசுரம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயும் உன் மணாலனை எத்தனை போதும் தொழிலழ ஒட்டாகிக்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமன் தகவேலோரெம்பாவாயே. பாசுரம் ஆரம்பிக்கக்கூடிய அழகே எப்படி இருக்குன்னா மங்களகரமாக இருக்குது. குத்து விளக்கெரிய நப்பின்னையும் கண்ணனும் சயனித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டிலை சுற்றி குத்து விளக்கானது எரிஞ்சிட்டு இருக்கான். அதுக்கு ஏன் குத்து விளக்குன்னு பேருன்னா, குத்திட்டு வைத்து அதை ஏற்றுறதுனால அதுக்கு குத்து விளக்குன்னு பேர். மங்கள விளக்கு இரவை பகலாக்கக்கூடிய அந்த காலத்தில் குத்து விளக்க விட்டால் தீபத்துக்கு வேறு வழி கிடையாது. இரவை பகலாக்கக்கூடியது. அதனால தான் ஒரு இருளை இகழ்வதை விட ஒரு ஒளியை உண்டாக்கணும்னா ஒரு விளக்கை ஏற்றணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது வழக்கம். அப்படிப்பட்ட அந்த குத்து விளக்கில் சாதாரணமாக குத்து விளக்கினுடைய பெருமையை நம்ம எடுத்துட்டோன்னா காளிதாசனுடைய தீபசிகா உபமானம்னு தீபத்தை பற்றி சொல்கிறது வழக்கம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல்தான பாசுரம் ஆரம்பம். குத்து விளக்கோட தீபம் அப்படி எரிஞ்சுருக்கு. காளிதாசன் சொல்வார், சுயம்வரத்தில் போகக்கூடிய பெண் அந்த தீபத்தை எடுத்துண்டு அப்படி தாண்டும் போது அவள் வரும்போது அந்த இடத்துல பிரகாசிக்கிறது, தாண்டின உடனே அந்த இடம் இருட்டாக போயிடுறதான். அப்போ ஒரு விளக்கு மாதிரி வந்தால் அந்த பெண் விளக்கை எடுத்துன்னு வரா மாதிரி இருந்ததே அவளுடைய இயல்பான நடையில் வரக்கூடிய தீபம்னு சொல்லுவார். ராமன் சீதையை ராவணவதம் ஆன உடனே அக்னி பிரவேசம் பண்ண சொன்னார். அப்போ சீதை அக்னி பிரவேசம் பண்ணுன்னு சொல்லச்சே வால்மீகி அழகாக ஒரு வார்த்தை சொன்னார். ஏ சீதை, உன்னை நான் அக்னி பிரவேசம் பண்ண சொல்கிறேனேன்னு தப்பாக நினச்சிக்காத. தீபோ நேத்ரா துரஸ்யேவ பிரதிகூலா சிமேத்ரிடா. ஒரு கண்வழிக்காரனுக்கு வழக்க பார்த்தா எப்படி கண்ணு கூசுமோ அதுபோல் சீதை உன்னை பார்த்தா எனக்கு கண்ணு கூசுறது. எனக்காக இல்லை, உலகத்துக்காக நீ அக்னி பிரவேசம் பண்ணி பரிசுத்தமானவள்னு நீ காட்டுன்னு குறிப்பாக உணர்த்துறாராம். சீதை புரிஞ்சுட்டா. என்ன அர்த்தம்? சீதை நீ ஒரு விளக்கு, குத்து விளக்கு, பிரகாசிக்கக்கூடிய தீபம். ராமனான நாயாரு ஒரு கண்வழிக்காரன். கண்வழிக்காரனுக்கு விளக்க பார்த்தா கண்ணு கூசுறது போல் உன்னை பார்த்தா கூசுறதுன்னா என்ன அர்த்தம்? கண்வழிக்காரனான என் பேரில் தான் குற்றம். உன்னை குற்றம் காணக்கூடாது, வேறு வழி இல்லை. உலகத்து மக்கள் வேறு ஒன்றும் பேசக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். நீ பரிசுத்தமான விளக்குன்னு எனக்கு தெரியும்னு சொன்னாராம்.
காஞ்சிபுரத்தில் தீப பிரகாசர்னே ஒரு கோயிலே இருக்குது, விளக்கொளி பெருமாள். அந்த தாயாருக்கு என்ன பெருமைன்னா சுவாமி தேசிகன் சொல்லுவார், தீபத்வமேவ ஜகதாம் தைதாம் ருச்சிஸ்தே. பெருமாளே நீ வழக்கா இருக்கேன்னா உனக்கு ஒளியை கொடுக்கறது யாரு? எங்கள் அம்மாவான மகாலட்சுமி தாயார், அவள் ஒளியாக இருக்கான்னு சொல்லுவார். அப்படி பெருமாளும் பிராட்டியான நப்பிண்ணையும் சேர்ந்து குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல், ஒரு கட்டில் மேலே படுத்துட்டு இருக்கா. முன்னாடி சுற்றி இருக்கிற வழக்கு தீபத்தோட பெருமையை சொன்னால், அவள் சயனித்து கொண்டிருக்கக்கூடிய கட்டில் எப்படிப்பட்ட கட்டில்னா கோட்டுக்கால் கட்டில். யானையோட தந்தத்திலேயே பண்ணியிருக்காளாம். யானை தந்தத்துக்கு என்ன குறவு? சென்ற பாசுரங்களில் தான் உந்து மதகளித்தன்னு சொன்னாலே பலவிதமான யானைகள் அங்கே நெருந்திருக்கு, அதுலேருந்து வந்த தந்தம். அது மாத்திரமில்லை, கண்ணன் கம்சனுடைய ஊருக்கு போகும்போது கம்சன், சானூரன், முஷ்டிகன்ற 2 மல்யுத்த வீரர்கள் குவளையா பீடம்ன்ற மதம் பிடிச்ச யானையை கண்ணனை அழிப்பதற்காக தயார் பண்ணான். அப்போ அந்த யானை கண்ணனை அழிப்பதற்காக வந்தது. கண்ணனும் பலராமனும் சேர்ந்து என்ன பண்ணான், அந்த யானையை மதத்தை அடக்கி அதனை வதம் பண்ணி அதனுடைய 2 தந்தத்தையும் பிடுங்கிண்டு கையில் எடுத்து நேர பலராமன்கிட்ட கொடுத்து சுவாமி சொன்னார், மூலா துன்மூல்ய தன்மூலக மகிதமகாம் மௌத்திகன் யாத்மமித்ரேக பிராதஸ்தம் காரமே பிர்லலித விரசிதம் ராதிகாயே திசே தீஹே. இதை கொண்டு ராதையினிடத்தில் கொடுன்னு சொன்னாலாம். ராதையினுடைய மறு உருவம் தான் நப்பின்னைன்னு நம்ம சொல்கிறது வழக்கம். அதனால தான் ஆண்டாள் அந்த கண்ணன் கொடுத்த தந்தம் இருக்க அதையே கட்டிலாக பண்ணி போட்டுருக்கா. தங்கள் அப்பா கும்பர் சீதனமாக யானையை அனுப்பும் போது யானை தந்தங்களையும் கொடுத்தார். அப்படி அதால் செய்யப்பட்ட கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி பஞ்சசயனமாகிய படுக்கையில் படுத்துன்னு இருக்காராம். பஞ்சசயனம்னா 5ன்னு அர்த்தம். அழகு, குளிர்ச்சி, வெண்மை, மென்மை, பரிமளம், இது எல்லாம் சேர்ந்து 5 ஒரு படுக்கையில் இருந்ததுக்குன்னா அதுக்கு பஞ்சசயனம்னு பேர். அது மாத்திரம் இல்லை, அந்த படுக்கையை நம்ம செய்வதற்காக தளிர், மலர், பஞ்சு, பட்டு, மெல்லிய கம்பளம்னு 5ஆல பண்ணுறது வழக்கம். அப்படி இல்லைன்னா அந்த காலத்தில் அன்னத்தூவி, இலவம்பஞ்சு, செம்பஞ்சு, வெண்பஞ்சு, மயில் தூவின்னு இந்த 5 வஸ்துக்களால் செய்யக்கூடிய உயர்ந்த மெத்தை இருக்கே அதுக்கு பஞ்சசயனம்னு பேர். அந்த பஞ்சசயனத்தில் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மீதேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாயே திறவாயே. எம்பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து படுத்துட்டு இருக்காளோன்னு கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொத்து கொத்து கொத்தா புஷ்பம் வச்சுட்டு இருக்காளாம். அப்போ ஆண்டாள் சொல்கிறா, 2வது பாட்டில் மலரிட்டு நாம் முடியோம்னு நோன்பு நோக்கக்கூடிய நம்ம எல்லாருமே நந்தகோகுலத்தில் பூ வச்சுக்க மாட்டோன்னு சொன்னோம். நீ கொத்தலர் பூங்குழல் நப்பின்னையாக இருக்க, நீ வச்சுக்கல, எங்களுக்கு புரிஞ்சுடுத்து. பக்கத்தில் படுத்துன்னு இருக்கக்கூடிய கண்ணன் இருக்கானே அவன் உனக்கு இந்த பூவை வச்சு விட்டுருக்கான். அதனால தானே நாம்ளே அன்னைக்கு அந்த நாம் முடியும்னு சொன்னோம். நாம்ளா பூவை வச்சுக்க மாட்டோம், கண்ணன் வச்சு விட்டா ஏற்றுப்போன்னு சொல்லுவோம். அப்படி நீ ஏற்றுன்னு இருக்கக்கூடிய கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய். அவளோட படுத்துண்டு ஆனந்தமாக தூங்கின்னு இருக்கக்கூடிய சயன கோலத்தில் இருக்கக்கூடிய கண்ணனேன்னு 2 பேருடைய சயன சேவையை வர்ணிக்கிறாராம். சேர்த்தி சேவைன்னு பேர் ஆலயங்களில். பெருமாளும் பிராட்டியும் சேர்த்தியில் இருக்கக்கூடிய தத்ராசீனம் புஜங்காதிபசயனதலே திவ்யபூஷாயுதத்யேகே ஆவேஹீதம் பீதசேலம் பிரதிநவஜலத ஷியாமலம் ஸ்ரீமதங்கமோ முஹூர்த்தீனாம் ஈசிதானம் பரமிக திருசுனாம் மேகமர்த்தம் ஸ்ருதீனாம் த்வாமேஹேவத்வம் பராத்மன பிரயசகசகிதோ நேமித க்ஷேம ரூபமுன்னு. இந்த சேர்த்தி சேவை ராமாயணத்தில் சுமுத்திரருக்கு கிடைச்சது. குச்சேலனுக்கு பாகவதத்தில் பெருமாளும் ருக்மிணியும் இருக்கக்கூடிய அந்த திவ்யமான சேர்த்தி சேவையை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைச்சது. ருக்மிணி அனுப்பின விதர்ப்ப தேசத்தை சேர்ந்த பிராமணோத்தமருக்கு கிடைச்சதாம். அப்படிப்பட்ட நப்பின்ன கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திடவாய் மைத்தடம் கண்ணினாய் நீயும் உன் மணாலனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் மைத்தடம் கண்ணினாய்னு கூப்பிட்றா.
அந்த நப்பின்னை பிராட்டியினுடைய கண்ணு கருப்பா இருக்கான், பகவானுக்கு தாமரை மாதிரி கண்ணு. என்ன அழகு! தன்னுடைய கண்ணால பெருமாள் நப்பின்ன பிராட்டியை பார்த்து பார்த்து அவளுடைய திருமேனி செகப்பா இருக்கிறதுனால இவருடைய கண்ணு தாமரை மாதிரி ஆயிடுத்து. கண்ணன் கருப்பா இருக்கிறதுனால அவனை பார்த்து 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 நப்பின்னையனுடைய கண்ணு இருக்க கருமையாயிடுத்தான். அது மை தீட்டினா மாதிரி இயல்பாகவே இருக்கு. மைத்தடங் கண்டினாய் நீயும் உன் மணாலனை எத்தனை போதும், நீயே கண்ணனோட அனுபவிச்சுருக்கையே, சேர்ந்து எங்களோட வந்து கோஷ்டியில் நீ சேர வேண்டாமா? அவனை எங்களை விட்டு நீ பிரிக்கலாமா? எங்களோட சேர்ந்து இருப்பதற்கு அனுமதி கொடுக்க வேண்டாமா? இப்படி நீ பண்ணுறது தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய். எங்கள் 2 பேரையும் பிரித்து நீயே அனுபவிக்கிறதுல ஒரு தத்துவமும் இல்லை, தகவும் இல்லை. தத்துவம்னா உன்னுடைய சொரூபத்துக்கு ஏற்றதும் இல்லை, தகவுன்னா உன் இயல்புக்கு தகுந்ததும் இல்லை. ஆண்டாள் என்ன தத்துவத்தை இந்த இடத்துல உணர்த்த வரான்னா, நாம் 3 பேர் இருக்கோம், 3 பேருடைய லட்சணம் தத்துவம் என்ன? பிராட்டியான மகாலட்சுமியான நீ எங்களுக்காக சிபார்சு பண்ணணும், அது உன்னோட லட்சணம். அதுலேருந்து நீ தவறி போயிட்ட. பெருமாள் என்ன பண்ணணும்? நாங்கள் வந்த உடனேயே எங்களை காப்பாற்றணும், ஓடி வரணும். அந்த தத்துவத்திலேருந்து அவர் நழுவி போயிட்டார். உங்கள் 2 பேரும் தத்துவம் இல்லாமல் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? அதை சொன்னதுனால நாங்களும் அந்த லட்சணத்திலேருந்து நழுவி போயிட்டோம். பரவாயில்ல, இப்போ 3 பேரும் எழுந்து அவரவர்களுடைய தத்துவத்தை பண்ணுவோம். நம்ம காப்பாற்ற வேண்டிய சிபார்சை நீ பண்ணு, காப்பாற்றுறத அவர் பண்ணட்டும், நாங்கள் சரணாகதி பண்ணுறோம். இதுதான் தத்துவமாகவும் தகவாகவும் இருக்கும். தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய்னு ஆண்டாள் பூர்த்தி பண்ண உத்தமமான பாசுரம் குத்துவிளக்கு பாசுரம் இன்றைய தினத்தில். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலைமலையானே போற்றி போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி. எல்லாம் வல்ல அண்ணாமலை பெருமானுடைய திருவருளினாலே திருவண்ணாமலை தலத்திலே மாணிக்கவாசகப் பெருமான் தன்னையும் ஒரு பெண்ணாகவே பாவித்து கொண்டு திருவம்பாவை என்ற பாடலை, அணிவிளக்காக இருக்கின்ற அருட்பாடலை நமக்கு உணர்த்தி அருளியிருக்கின்றார். அந்த வகையிலே இன்றைக்கு 19வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். பழம்
அண்ணாமலை பெருமானுடைய திருவருள் எப்படிப்பட்டது, அவன் எங்களையெல்லாம் எப்படி ஆட்கொள்கிறான், அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் என்ற முதற் பாடலிலே கண்ணார் அமுதமாய் நின்றான் கடல் பாடி அவன் திருவடிகளையெல்லாம் பாடி வந்த பெருமக்கள் கன்னிப்பெண்கள், இப்பொழுது உன் அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள், உன்னுடைய சிவனடியார்கள் மிகவும் சிறந்தவர்கள், உன்னைப் போலவே அவர்களும் மிக சிறந்தவர்கள். அந்த வகையிலே உன்னை விரும்புகின்ற சிவனடியார்களே எங்களுக்கு கணவர்களாக வர வேண்டும் என்று அவர்களுடைய தொண்டின் மனப்பான்மையை, இறைவனுக்கு செய்யும் தொண்டை எப்படி அவர்களெல்லாம் செய்து வந்தார்களோ அப்படியே இந்த பாடலிலும் அவர்கள் என்னென்ன வேண்டுகிறார்கள், எங்களுக்கு என்னென்ன வேண்டும் என்பதையெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதை முற்காலத்தில் சொல்கின்ற அந்த வகைப்படி இல்லாமல் எங்களுக்கு எங்கள் அச்சத்தை எல்லாம் போக்கி எங்களுக்கு நல்ல வரன்கள் அமைய வேண்டும் என்பதையெல்லாம் அவர்கள் வேண்டுகிறார்கள் என்பதை மாணிக்கவாசகர் உணர்த்துகின்ற நெறியை பார்ப்போம். உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று, உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று. பொதுவாக உலகத்தில் இருக்கின்ற எல்லா பெற்றோர்களும் தங்கள் பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்கின்ற பொழுது அதுவரையில் இவர்களுடைய பற்றுக்கோடாக இருந்தவர்கள் இப்பொழுது மணமகனுக்கு பற்றாக இருக்க அவர்களை மணமுடித்து கொடுக்கின்ற பொழுது, உங்கள் கையில் எங்களுடைய மகளை கொடுக்கின்றோம், அவரை நீங்கள் கண்கலங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது போல, உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம், உங்களுக்கு அடைக்கலமாக தந்தோம், அவளை கண்கலங்காமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது போல சொல்லிக் கொடுப்பார்கள். அங்கு எழும் அச்சத்தால், அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால்.
அப்படி சொல்லிவிடுவார்கள். அப்படி சொல்லுகின்ற மரபு இருக்கின்றதே, அது பழங்காலம் தொட்டு வருகிறது. அதனாலே அப்படி சொல்லிவிடுவார்கள் என்ற அச்சத்தினாலே உனக்கொன்று உரைப்போம் கேள். பெருமானே, உன்னுடைய திருச்செவிகளிலே எங்கள் விண்ணப்பத்தை சொல்கிறோம், கேளப்பா. எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்களுடைய மனத்தில் இருக்கின்ற அச்சம் போகுமாறு நீ அருள் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் உனக்கு இப்பொழுது விண்ணப்பம் செய்கின்றோம். அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சம் என்ன என்று சொன்னால், அடைக்கலம் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை இருக்கின்றதே, அந்த சொல் இருக்கின்றதே, அது வழி வழியாக வருகின்ற சொற்கள். எப்பொழுதுமே பெற்றோர்கள் திருமணம் நடத்திய பிறகு பெண்ணை வழி அனுப்புகின்ற பொழுது கலங்காமல் உள்ள பெற்றோர்கள் இருக்கிறார்களா? பெரியாழ்வார் பாடுவார், ஒரு மகள் தன்னையுடையேன் திருமால்தான் கொண்டு போனான் என்று பாடுவார். அரங்கனிடத்திலே ஆண்டாளை ஒப்புவித்த பிறகு ஒரு மகள் தன்னையுடையேன் திருமால்தான் கொண்டு போனான் என்று வளர்த்த பாசத்தினாலே அவள் பாடுவார். அப்படிப்பட்ட பெற்றோர்கள், கண்ணீர் விடாத பெற்றோர்கள் உலகில் உண்டா? அதனால் எங்களை பிறருக்கு கணவனாக முடித்து கொடுக்காமல் உன்னுடைய சிவனடியார்களுக்கே எங்களுக்கு மனமுடித்து கொடுக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை உன் திருச்செவியில் ஏற்றுகிறோம். எப்பொழுதுமே உரிமை பொருளை விட அடைக்கல பொருளுக்கு மிகவும் இன்றியமையாமை தர வேண்டும், முக்கியத்துவம் தர வேண்டும். அடைக்கல பொருள் என்றால் உரிமை பொருளை விட அடைக்கலை பொருளை பாதுகாத்தல் என்பது மிகவும் உயர்வானது. அப்படித்தான் சிபிச்சக்கரவர்த்தியிடம் அடைக்கலமாக வந்த ஒரு புறாவுக்காக தன்னுடைய உடலையே ஈந்தவன் சிபிச்சக்கரவர்த்தி. சோழ மன்னன் சிபிச்சக்கரவர்த்தி அடைக்கலமாக வந்த அந்த புறாவுக்கு அவனுடைய தசையை அறிந்து வைத்தான். வேடன் கேட்டதினாலே தசையை அறிந்து வைத்தான். அந்த தசை, அந்த சதை அந்த புறாவினுடைய நிறைக்கு ஈடாகவில்லை. அதனால் தன்னுடைய அடைக்கலமாக வந்த புறாவுக்காக தானே அந்த தராசத்தட்டில் ஏறி அமர்ந்து தன்னையே அடைக்கலப் பொருளுக்கு காணிக்கையாக ஆக்கினான் என்பது இந்த அடைக்கலப் பொருளுடைய மேன்மையை உணர்த்துகின்ற கதை. உரிமை பொருளை விட அடைக்கலப் பொருள் மேலானது. அதனால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். உங்கள் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று சொல்கின்ற அந்த அடைக்கலம் என்ற சொல்லுக்கு இவ்வளவு ஆழ்ந்த பொருள் இருக்கிறது என்பதை உணர்த்தி, எம் கொங்கை நின் அன்பர் அல்லாதார்தோள் சேரற்க. அடியார்களுக்குத்தான் எங்களை எல்லாம் மனமுடித்து கிடக்க வேண்டும். அதாவது எங்களுடைய உறுப்பு நலங்கள் எல்லாம் எம் கொங்கை நின் அன்பர் அல்லாதார்தோள் சேரற்க. நின்னுடைய சிவனடியார்களுக்கே நாங்கள் ஆட்பட வேண்டும், வாழ்க்கைப்பட வேண்டும். வாழ்க்கைப்பட்டால் அவர்களுக்கு அவர்கள் சொல்லுகின்ற வழியிலே நாங்கள் நடந்து உனக்கும் தொண்டு செய்வோம். உனக்கு தொண்டு செய்வதிலிருந்து மாறுபடாத அந்த சிவனடியார்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இறைவனே உன்னிடத்தில் விண்ணப்பித்துக் கொள்கின்றோம், நீ அதை தர வேண்டும் அப்பா என்று கேட்டு, அவர்களுக்கு மனத்திலே ஒரு ஆசை இருக்கும். நல்ல குடிப்பிறப்பு இருக்க வேண்டும், குலம் இருக்க வேண்டும், அழகு இருக்க வேண்டும், நல்ல வருவாய் இருக்க வேண்டும் என்ற ஆசைகளெல்லாம் இருக்கும். அதற்கும் மேலாக அந்த சிவனடியார்கள், அப்படிப்பட்டவர்களாக சிவனடியார்கள் இருந்துவிட்டால் அதுவே எங்களுக்கு பேர் இன்பமாக இருக்கும் என்பதை அடியார்கள் உணர்த்துவது போல இறைவனுக்கு உணர்த்துகிறார்கள். எம் கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க. அந்த இறைவனுடைய பேராற்றலை உணர்ந்து அவனுடைய நம்முடைய விண்ணப்பத்தை எல்லாம் அவன் ஏற்றருள் செய்து நமக்கு நல்லருள் புரிவான் என்ற கருத்தோடு எம் கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க. வேறு எந்த தெய்வத்திற்கும் சென்று எங்கள் கைகளெல்லாம் தொண்டுகள் புரியாது. எங்கள் நாவெல்லாம் உன்னையே துதித்து போற்றும். எங்கள் மனமெல்லாம் சிந்தையெல்லாம் உன்னையே சிந்தித்திருக்கும். எங்கள் கைகளெல்லாம் உனக்கே பணிவிடை செய்து கொண்டிருக்கும். இங்கு இப்பரிசே எமக்கெங்கோன் நல்குதியேல். இப்படிப்பட்ட தன்மையெல்லாம் நாங்கள் வேண்டிய பரிசுகளையெல்லாம், பரிசு என்றால் இங்கே வேண்டுகின்ற வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் இப்படியே அவன் செய்துவிட்டால் எங்களுக்கு எல்லாம் உனது பதம், எல்லாம் உனது செயல், எல்லாம் உனதருளே என்று உணர்ந்து வாழ்வோம்.
அதனால்தான் இந்த உலகில் கதிரவன் எங்கெழுந்தாலும் எமக்கென்ன, எமக்கு எங்கோன் நல்குதியேல், எங்கோனாக இருக்கின்ற அரசனாக இருக்கின்ற அந்த பெருமான் உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமுனி திகழ மண்ணாந்தன அருவித்திரள் மடலை முழவதிரும் அண்ணாமுலை தொழுவார் வினை வழுவாவனம் அருமே என்று சொல்வது போல ஞானசம்பந்தர் அங்கே சென்று பாடுகின்றார். அப்படிப்பட்ட அண்ணாமலை பெருமானுடைய திருவடியை தொழுதால் எல்லா வினைகளும் வழுவாமல், அதாவது உறுதியாக நீங்கிவிடும் என்பதை சொல்கின்ற பொழுது இவர்களுடைய பிரார்த்தனையும் வேண்டுதல்களும் நிறைவேறி இந்த உலகத்தில் எல்லா மக்களும் நல்வாழ்வு பெறுவதற்கு நல்ல வழியை காட்டுகின்ற பெரும் பாடலாக, பெரிய பாடலாக, அரிய பாடலாக, அற்புத பாடலாக எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். இந்த ஞாயிறு இருக்கின்றதே, சூரியன் இருக்கிறதே, கிழக்கேதான் சூரியன் உதிக்கும் என்ற வரன்முறை இருக்கிறதே, அது எப்படி போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை. அது கிழக்கு திசையை விட்டு மற்ற எந்த திசையில் உதித்தாலும் எங்களுக்கு அதனால் கவலை இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு வேண்டிய அருள் நிதிகளெல்லாம் அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே என்று பாடியது போல எங்களுக்கு வேண்டிய அருள் நிதியையெல்லாம் பெருமானே எங்களுக்கு தந்து விட்டாய். ஆகவே உன்னுடைய திருவருள் இருந்தால் மட்டும் போதும். அந்த வகையிலே நாங்கள் உன்னிடம் பெற்று உய்ந்து ஒழிந்தோம் என்பதை மிக மிக அருமையாக கூறி, இந்த உலகத்திலே சூரியன் எங்கெழுந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை என்பதை சொல்லி அப்பெருமானுடைய திருவருளை வழிபட்டால், எல்லா உலகமும் ஆனாயினியே என்று இருக்கின்ற அந்த பெருமானை வழிபட்டால் நமக்கு எல்லா வளங்களும் நலங்களும் சகல செல்வ யோகமிக்க பெருவாழும் கிடைக்கும் என்பதை மாணிக்க வரிகளாக மாணிக்க வாசக பெருமான் தன்னையும் ஒரு பெண்ணாகவே பாவித்து இந்த மனங்குளிர் மார்கழி மாதத்தில் நம்முடைய புலர்காலை பொழுதிலே நம்முடைய மனத்தளத்தில் பதித்திருக்கின்றார். அந்த வகையிலே பெருமை பெறுவோம். நாளையும் சிந்திப்போம்.